கதை கேளு சங்கீத கதை கேளு கதை கேளு கதை கேளு சங்கீத கதை கேளு போலாமா? இன்னைக்கு கதை குள்ள நரி திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன். இதை கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய கதைகள் இருக்கு. இதோட விலை 60 ரூபாய். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு ஏன் காப்பாற்றணும். வாங்க கதைக்குள்ள போலாம். அழகான கிராமம், அருமையான கிராமம், விவசாயம் நிறைஞ்ச ஒரு கிராமமா இருந்துச்சு அந்த மருவூர். அந்த கிராமத்துல வயதானவர் ஒருத்தர் அவரு மனைவியோட ரொம்ப சந்தோஷமா தோட்டத்திலையும் வீட்லயும் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரு வாத்துகளையும் பன்றிகளையும் வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவரு தினமும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காலையில நேரமா எந்திரிச்சோன்னையும் பட்டியிலிருந்து ஆட்டையும் கோழியும் திறந்துடுற மாதிரி இவரு தினமும் காலையில எந்திரிச்சோன்னையும் பட்டியிலிருந்து நம்ம பன்றிகளையும் வாத்துகளையும் திறந்து விடுவாரு. அதுகளும் வேகமா குட்டைய நோக்கி குளத்தை நோக்கி ஓடுன்னு ஓடுவாங்க. பன்றிகள் எல்லாம் குட்டைய நோக்கி ஓடும், வாத்துகள் எல்லாம் அங்க இருக்கிற சின்ன குளத்தை நோக்கி வேகமா ஓடும். அந்த பன்றி கூட்டத்துல பப்பி அப்படின்னு ஒரு செல்ல பன்னிக்குட்டி இருந்துச்சு. அது ரொம்ப குறும்புக்கார பன்னிக்குட்டி. குறும்புனா குறும்பு, அவ்வளவு குறும்பு பண்றதே அதோட ஆர்வமாவும் வேலையாவும் வச்சிருந்ததுன்னா பாத்துக்கங்களேன். குட்டைக்கு பக்கத்துலதான் குளத்துல வாத்துகள் சின்ன சின்ன பூச்சி புழு இதெல்லாம் பிடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குளத்துல இருந்து மேல வந்துடும். ஆனா அந்த வாத்துக எல்லாத்தையும் விரட்டி விளையாடுறது பப்பிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். மிகவும் ரொம்ப சுத்தமா குளிச்சுட்டு கரைக்கு வர அத்தனை வாத்து மேலையும் குட்டையிலிருந்து சேர்த்த வாரி சலீர்னு இறைக்கிறது பப்பிக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை. ஒவ்வொரு தடவையும் வாத்து திருப்பியும் குளத்துக்கு போய் அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் கரையேறும். ஆஹா, இந்த வழியில போனா அந்த பன்னிக்குட்டி நம்ம மேல திருப்பியும் சேர்த்த வாரி இறைக்கும். நண்பர்களே, நான் சொல்றத நல்லா கவனிங்க. வாங்க இந்த பக்கமா போயிடலாம் அப்படின்னு வயசுல மூத்த வாத்து எல்லாத்துக்கிட்டையும் அறிவுரை சொல்லுது. அதே மாதிரியே எல்லா வாத்தும் அந்த பக்கமா போறதுக்கு பிளான் பண்ணிருச்சு. இத பார்த்துட்டு இருந்த நம்ம பிப்பி கம்முன்னு இருக்குமா என்ன? ஆஹா, அந்த பக்கமா போறீங்களா? எங்கிட்ட இருந்து தப்பிச்சு பாக்குறீங்களா? அதுதான் முடியாது, தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குர்ன்னு சத்தத்தோட ஓடி போய் வழி நெடுக உடல்ல ஒட்டி இருந்த அத்தனை சேரையும் அப்படியே செதறி விட்டுட்டு போயிருச்சு. அக்கா அக்கா, அந்த பன்னிக்குட்டி நம்மளை நோக்கி ஓடி வருது அப்படின்னு இன்னொரு வாத்து கத்த. அதை பார்த்துட்டு இருந்த. அப்படியா, சரி சரி, எல்லாரும் அப்படியே ஓரமா நின்னுக்குங்க, வேகமா ஓடாதீங்க அப்படின்னு வயசுல மூத்த வாத்து எல்லா வாத்துக்கும் அறிவுரை சொல்லுது. உங்க உடம்பெல்லாம் அப்படியே அசைச்சு வேகமா ஓடாதீங்க, கொஞ்சம் மெதுவா ஓடுங்க. எல்லா வாத்தும் அப்படியே வேகமா வீட்டை நோக்கி ஓடுச்சு. வீட்டை நோக்கி ஓடனோடனே அந்த வீட்டம்மா அதை எல்லாத்தையும் உள்ள வச்சு கொட்டைக்குள்ள தாளிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வாத்தும் அதுக்குள்ளேயே பேசிக்குதுங்க. என்னக்கா அது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த பன்னிக்குட்டியோட அட்டகாசம் தாங்கவே முடியல, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு தடுக்க ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்குது ஒரு வாத்து. என்னக்கா அது, இந்த பன்னிக்குட்டியோட அட்டகாசம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டியை எதிர்க்க யாருமே இல்லை, நம்மனால எதுக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளை விட அது ரொம்ப வலிமையானது. அதோட கால் ரொம்ப வலுவா இருக்கும். அதோட கால்ல நம்ம மாட்டினோம்னா அவ்வளோதான், நினைச்சு பாக்குறக்கே பயமா இருக்கு அப்படிங்குது இன்னொரு வாத்து. எது எப்படி இருந்தாலும் அந்த தொல்லை நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்குது இல்லையா? அதை எத்தனை நாள் தான் பொறுத்துக்க முடியும்? எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டே வாழ்றது? இதுக்கு ஏதோ ஒரு வழி செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஆவேசத்துல பேசுது ஒரு வாத்து. ஒவ்வொரு வாத்தும் அதோட யோசனைகள்லாம் சொல்லுது. எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சுது. வழக்கமா என்ன பண்ணாரு? அவரு நம்ம பட்டிய திறந்து விட்டாரு.
பன்னிக்குட்டிகள்லாம் குட்டையை நோக்கி ஓட, வாத்துகள்லாம் குளத்தை நோக்கி ஓட டிக்கு 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 டிக்குன்னு ஓடினாங்க. நேத்து என்கிட்ட மாட்டாம தப்பிச்சு போயிட்டீங்களா, இன்னைக்கு மாட்டுவீங்க அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சு அவங்க எல்லாத்தையும் பார்த்து கேலி பண்ணுச்சு நம்ம பப்பி. இது என்னடாது காலையிலேயே வம்பு கிழக்குது இந்த சின்ன பன்னிக்குட்டி, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வயசுல மூத்த வாத்து நடந்து போய்கிட்டே இருக்கு குளத்தை நோக்கி. சரி வாத்துகளா, எல்லாரும் இங்க வாங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம எல்லாரும் ஒற்றுமையா குளத்துல இறங்கலாம் இன்னைக்கு, புரியுதா? சாயந்தரம் வரைக்கும் குளத்தோட மைய பகுதியில நம்ம பொழுத கழிக்கலாம். அள்ளிகள்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த குளத்துல பன்னிகளால வர முடியாது. அப்படி வந்தா அள்ளி கொடியில அதோட கால் மாட்டிக்கிச்சுன்னா அதனால வெளியே வர முடியாது, அதுக்கு பெரிய ஆபத்து. அதனால நான் சொன்ன மாதிரி நாம எல்லாரும் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கோம், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு வயசுல மூத்த வாத்து அத்தனை வாத்துக்கிட்டையும் என்ன பண்ண போறோங்கிறத தெளிவா சொல்லிருச்சு. நல்ல யோசனை, அப்படியே செய்யலாம் அப்படின்னு மற்ற வாத்துகள்லாம் வழிமொழிஞ்சு குளத்துக்கு பக்கத்துல போய் வாத்துகள்லாம் மெதுவா இறங்க ஆரம்பிச்சுது. அந்த வாத்துகளை எல்லாத்தையும் வழி மறைச்சு என்ன பண்ணுச்சு தெரியுமா இந்த பன்னிக்குட்டி? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட சிறப்பு விளையாட்டு உங்களோடதான். என்னோட விளையாட்டை உங்ககிட்ட காட்ட போறேன் அப்படின்னு சிரிச்சுது அந்த பப்பி குட்டி. அந்த சிரிப்பை கேட்டு சில வாத்துகள்லாம் அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா முன்ன சொன்ன யோசனைப்படி எல்லாரும் அந்த அள்ளி மலர்கள் நிறைஞ்ச அந்த குளத்துல இறங்கி வேக வேகமா மைய பகுதிக்கு போயிட்டாங்க. அங்க பூத்திருந்த அள்ளி பூக்களை பந்தா மாத்தி தூக்கி போட்டு சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லா வாத்துகளும். என்ன இது, நான் இவ்வளவு சொல்லியும் பயப்படாம தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க? இந்த வாத்துகளுக்கெல்லாம் என் மேல பயம் போயிருச்சு, எப்படி பாட சொல்லி தர போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேத்துல இருந்து மெதுவா எந்திரிச்சு கரைக்கு வந்து அதோட உடலை ஒரு டொக்கு டொக்கு டொக்குன்னு குலுக்கி உடல்ல இருந்த சேர் அத்தனையும் செதற விட்டு இங்க உங்க இடத்துக்கே வந்து உங்களை ஒரு வழி செய்ய போறேன் நானு அப்படின்னு சத்தத்தோட குளத்தை நோக்கி வேகமா போச்சு நம்ம பன்னிக்குட்டி. பப்பி குளத்துக்கு போறத பார்த்த மத்த பன்றிகள் எல்லாம், பப்பி வேணாம், குளத்துக்கு போகாத போகாத, குளத்துக்கு போகாத, அது உனக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி பயங்கரமா கத்துனாங்க. அந்த எச்சரிக்கை ஓசையெல்லாம் காதுலயே வாங்காம குளத்தை நோக்கி வேகமா போச்சு நம்ம பன்றிக்குட்டி. அவசரமா குளத்துல இறங்கி அதை பார்த்தோன்னையோ வாத்துகள் எல்லாம் மறுக்கரைக்கு வேகமா நீந்தி ஓடியே போயிருச்சுங்க. குளத்துல அள்ளி கொடிகள் அதிகமா இருந்ததுல அந்த இடத்தை நோக்கி வந்துச்சு நம்ம பன்னிக்குட்டி. அந்த கொடிகளில கால் சிக்கி நகர முடியாம அப்படி தவிச்சு போயிருச்சு. காலை எடுக்கவே முடியல. அதுவும் முயற்சி பண்ணி பாக்குது, காலை நகுத்தவே முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அபாய குரல் எழுப்பிச்சு நம்ம பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி உதவி குரலை கேட்டுட்டு குளத்துக்கு பக்கத்துல இருந்த மற்ற பன்றிகள் எல்லாம் வேகமா ஓடி வந்துச்சு. ஆனா இந்த பப்பியை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம முழின்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பன்னிக்குட்டிகள்லாம் குளத்துக்கு வந்தா அவங்க காலும் இப்படித்தானே சிக்கிக்கும். இப்படித்தான் வேணும் நல்லா வேணும் இந்த பன்னிக்குட்டிக்கு அப்படின்னு ஒரு வாத்து சத்தமா சொல்லுச்சு. நம்மளை துன்புறுத்தி எப்படி சிரிச்சுது, அதுக்கு தக்க தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னுச்சு அடுத்த ஒரு வாத்து. நண்பர்களே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, அது நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது தான் நம்ம நல்ல பண்பு. அதை விட்டுட்டு இப்படி பேசுறது பெரிய தவறு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் அந்த பன்னிக்குட்டிய காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பன்னிக்குட்டிய நோக்கி நீந்தி போச்சு அந்த மூத்த வாத்து. தாங்க பண்ண தவற எல்லா வாத்துகளும் உணர்ந்துச்சு. ஒருத்தர் நம்மளுக்கு அப்படி பண்ணா நாமளும் திருப்பி அப்படி பண்ணுமா அப்படின்னு
மூத்த வாத்து சொல்றத கேட்டு அதை அப்படியே பின்தொடர்ந்து அள்ளிக்கொடியில சிக்கி இருந்த பன்னியோட காலை மெதுவா எல்லாரும் சேர்ந்து எடுத்து விட்டாங்க. எல்லாரும் முயற்சி பண்ணனால அந்த கொடிய சீக்கிரமாவே எடுத்துட்டாங்க. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த பன்றிக்குட்டி அப்படியே மெதுவா நீந்தி கரைக்கு வந்துருச்சு. எத்தனையோ தொல்லைகள் கொடுத்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்து அந்த வாத்து கூட்டம் நம்ம பன்றிய காப்பாத்துனதை நினைச்சு பன்னிக்குட்டி பப்பிக்கு ஒரே வருத்தம். நாம தப்பு பண்ணாலும் நம்மளை காப்பாத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அமைதியா வீட்டுக்கு போயிருச்சு. தவற உணர்ந்துருச்சு போல. ஒருத்தரை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில இருந்த நம்ம வாத்து கூட்டம்லாம் திருப்பி குளத்துல